ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्स्वरूपं मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणि प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। तप्त कांचन गौरंगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। जय श्रीमती राधा रानी की जय। श्री राधा अष्टमी महोत्सव की जय। श्री राधा मदन गोपाल की जय। श्रील प्रभुपाद की जय। ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்றைக்கு மிகவும் மங்களகரமான தினம் ஸ்ரீ ராதாஷ்டமி. जय श्री राधा अष्टमी महोत्सव की, श्रीमती राधा रानी की। ராதா தத்துவம், ஸ்ரீமதி ராதாராணி யாரு, ராதா தத்துவத்தை, ஸ்ரீமதி ராதாராணியோட தத்துவத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது, பகவானுக்கும் அவங்களுக்கு என்ன ஒரு ரிலேஷன்ஷிப் என்ன, இதனால நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, இதுதான் இப்போ பெரும்பாலும் ஸ்ரீமதி ராதாராணி பற்றிய உன்னதமான விஷயங்கள், ஸ்ரீமதி ராதாராணியின் தெய்வீகமான குணங்கள், அவங்க லீலைகள், இதை பெரும் ஆச்சாரியர்களே பேச தவிர்த்துறாங்க. தங்களுக்கு தகுதி இல்ல தவிர்த்துறாங்க. ரெண்டு மூணு காரணம் இருக்கு. இங்க சுகதேவ் கோஸ்வாமி கூட ஸ்ரீமதி ராதாராணியுடைய திருநாமத்தை பாகவத்துல சொல்லவே இல்லை, அவாய்ட் பண்ணிட்டே வருது. ஜெய ஜெகநாத் பல்தேவ் சுபத்ரமய்யா கி, ஸ்ரீ ராதா மதன் கோபால் கி ஜெய. யசோதாமாவோட பேர் சொல்லியிருக்காரு இல்லையா பாகவதத்துல. சுகதேவ் கோஸ்வாமி யசோதாமாவோட பேர் சொல்லியிருக்காங்க. யசோதாமா குழந்தை கிருஷ்ணரை கயிற்றுல கட்ட முயற்சி பண்ணாங்க. கிருஷ்ணர் ஓடும் போது போய் பிடிக்க முயற்சி பண்ணாங்க. அப்புறம் மர ஊர்ல கட்டி வச்சாங்க. இதெல்லாம் சொல்றேன். ஆனா எந்த இளம் கோபிகளுடைய பேரையும் சொல்றேன். பிருந்தாவனத்துல ரெண்டு வகையான கோபிகள் இருக்காங்க. ஒன்னு எல்டர்லி கோபிஸ், இன்னொன்னு யங்கர் கோபிஸ். வயது முதிர்ந்த கோபிகள், அப்புறம் இளம் கோபிகள். இளம் கோபிகளுடைய எந்த பெயரையும் சுகதேவ் கோஸ்வாமி பாகவதத்துல சொல்லல. ஆனாலும் இங்க மறைமுகமா இந்த ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்ரீமத் பாகவதத்துல இன்னைக்கு படிச்ச ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். ஏன்னா இதுல ராதாரனுடைய திருநாமத்தை சொல்லியிருக்கேன். ஆனா இது இன்டைரக்டா இருக்கு, நேரடியா சொல்லல. அந்த கோபி, இதெல்லாம் கோபிகள்லாம் பேசிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த லீலைகளை பேசுறதுக்கு தகுதியோ அருகதையோ நமக்கு கிடையாது. ஏன்னா பிருந்தாவனத்துல நடந்த லீலைகள் மிக மிக உன்னதமானது. ராச லீலையாகட்டும், கிருஷ்ணருக்கும் கோபிகளுக்கு நடந்த அன்பு பரிமாற்றம், இது பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு லெக்சர் கேட்டிருக்கோம். ப்ரோபார் எவ்வளவு லெக்சர்ல சொல்லியிருக்காரு. குருமார்கள் எவ்வளவு குருமார்கள் கிளாஸ் கொடுக்குறாங்க, ப்ரோபார் கிளாஸ் கொடுக்குறாரு. எவ்வளவு இடத்துல இங்க இந்த பிருந்தாவனத்து கோபிகள் பற்றி லீலைகளையோ ராசலீலையோ பற்றி சொல்றாரு. நோ, பிகாஸ் காரணம் என்னன்னா அதை புரிஞ்சக்கூடிய பக்தி நம்ம கிட்ட கிடையாது. அதை புரிஞ்சக்கூடிய பக்தி நமக்கு கிடையாது. கிருஷ்ணருக்கும் கோபிகளுக்கும், பகவான் கிருஷ்ணருக்கும் கோபிகளுக்கும் நடந்த அன்பு பரிமாற்றம் மிக உன்னதமானது. அது பக்தியிலே டாப் மோஸ்ட் லெவல், மாதுரிய பாவம். இந்த மாதுரிய ரசம் அல்லது மாதுரிய பாவம்ங்கிறது பக்தியில டாப் மோஸ்ட், மிக உன்னதமானது. அதனால அதை புரிந்து கொள்றதுக்கான தகுதி நமக்கு கிடையாது. அப்போ பேசுறவங்க ஏன் தவிர்க்கிறாங்க? முதல்ல அவங்க நினைச்சுக்கிறாங்க இந்த லீலைகளை வர்ணிக்கிறதுக்கான தகுதி நமக்கு கிடையாது. மாபெரும் ஆச்சாரியர்கள், பெரும் பாகவதர்கள் அவங்களே தவிர்த்துடுறாங்க. அவங்க பணிவுனால தகுதி இல்லைன்னு தவிர்த்துடுறாங்க. ஆனா முக்கியமான காரணம் என்னன்னா,
ஏன் சுகதேவ கோஸ்வாமி பாகவதத்துல ராதாரண்யுடைய திருநாமத்தை உச்சரிக்கல அப்படின்னு ஆச்சாரியர் என்ன சொல்றாங்க? ரெண்டு காரணம் சொல்றாங்க. ஒண்ணு வந்து ராதாராணிக்கும் கிருஷ்ணருக்குள்ள அன்பு பரிமாற்றத்தை சுகதேவ கோஸ்வாமி சொல்ல ஆரம்பிச்சா அவரால் தன்னுடைய பக்தியின் பரவசத்தை கட்டுப்படுத்திக்க முடியாது. அவ பக்தி பரவசம் அடைஞ்சா என்ன ஆயிடும்? அவங்க சமாதி ஆயிடுவாங்க. அப்ப பாகவதம் கிடைக்காம போயிடும். அர்ச்சித் மேரேஜ் உயிரை விட்டுருவார் இல்லையா? இப்போ ஒரு தூய பக்தர் இப்ப நாம வந்து பாகவதம் பேசுறோம். ஆனா ஒரு தூய பக்தரும் பாகவதம் பேசுறோம். தூய பக்தர்கள் பாகவதம் பேசும்போது அவங்க புத்தக பாகம் நடைமுறையில வாழ்ந்துட்டு இருக்கிற பக்தர். தூய பக்தர் பாகவதம் பேசும்போது அவங்க அப்படியே தன்னை மறந்துடுவாங்க. அப்ப சுகதேவ் கோஸ்வாமி பகவான் லீலைகளை வர்ணிச்சுட்டு தன்னை மறந்து வர்ணிச்சுட்டே வர்றாரு. ஆனா இந்த இடத்துல ரொம்ப கவனமா இருக்காரு. கிருஷ்ணருக்கும் கோபிலுக்கு நடந்தது உன்னதமான பாவம், மாதுரிய பாவம், மாதுரிய ரசம். அதை சொல்ல ஆரம்பிச்சா சுகதேவ் கோஸ்வாமி தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாம, கட்டுப்படுத்த முடியாம அவர் சமாதி நிலை அடைஞ்சிருவார். கண்கள் இருந்து கண்ணீர் உருண்டு ஓடும். அவருக்கு பிரேமம், அந்த பிரேமத்தை அவர் அனுபவிச்சிட்டாருன்னா அந்த பிரேமத்தை அள்ளி அவர் பிரேம பக்தியில தான் இருக்காரு. அந்த பிரேமத்தை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாருன்னா அவரால் கண்டினியூ பண்ண முடியாது, தொடர்ந்து பாகவதம் சொல்ல முடியாது. பரீட்சித் மகாராஜா வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காரு. பகவானுடைய லீலைகளை பற்றி கேட்கணும். 7 நாள் தான் இருக்க போறேன். நான் வந்து இன்னும் 7 நாள் தான் இருக்க போறேன். பகவானுடைய எல்லா லீலைகளையும் கேட்கணும்னு ஆர்வமா இருக்காரு. இதுல இந்த இடம் வந்த உடனே கிருஷ்ணனுடைய பால்ய லீலைகளை சொல்லிட்டே வரும்போது பிருந்தாவன லீலை, பகவானுடைய லீலைகளே ரொம்ப சுவையானது பிருந்தாவன லீலை. துவாரகா லீலையை விட, மதுரா லீலையை விட, துவாரகா லீலை மதுரா லீலை ஐஸ்வர்யம் நிறைந்தது, ஐஸ்வர்ய பாவம். பகவான் அங்க ஒரு சக்கரவர்த்தி மாதிரி வாழ்ந்தார். ஆனா பகவானுக்கே பேரானந்தம் தரக்கூடிய பிருந்தாவன லீலை. அங்க வந்து ஒரு கன்றுக்குட்டியும் பசுக்களையும் மேற்கூடிய ஆயிரக்குள்ள சிறுவனாக கோபர்களோடு கோபியனோடு, கோபியரே கொஞ்சம் ரமணா கோபால கிருஷ்ணா. பிருந்தாவன லீலையை கிருஷ்ணாவுக்கு ரொம்ப பிடிக்கும். கிருஷ்ணருடைய பக்தர்களுக்கும் பிருந்தாவன லீலை தான் ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப டாப் மோஸ்ட் லீலை. அந்த பால்ய லீலையிலே பிருந்தாவன லீலையே ரொம்ப உயர்ந்தது. அவர் பிருந்தாவனத்து கோபிகளோடு செய்த அந்த லீலை. அதனால அடுத்த ஒரு கேள்வி வரலாம். என்ன கேள்வி வரலாம்? கிருஷ்ணர் கோபிகளை விட்டு மதுரைக்கு போனார். கம்சனை கொல்ற வதம் பண்றதுக்கா மதுரா போனார். மதுரால இருந்து அப்படியே துவாரிக்கு போயிட்டார் இல்லையா? கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? பிருந்தாவன்ல மதுரால தோன்றினார். பகவான் கிருஷ்ணர் மதுரால தோன்றிட்டு அப்புறம் அங்கிருந்து விருந்தாவனம் போயிட்டார். அவர் பால்ய லீலை ஃபுல்லா விருந்தாவனம் தான் பண்ணார். அப்புறம் அவர் வந்து கம்சனை கொல்றதுக்காக விருந்தாவனம் இருந்து மதுராக்கு வராங்க. கம்சனை கொண்டுட்டு கிருஷ்ணர் விருந்தாவனம் திரும்ப வரவே இல்லை. அங்கிருந்து எங்க போயிட்டாரு? துவாரைக்கு போயிட்டாரு. சரி, இப்ப நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம்? நாம விருந்தாவன்ல இருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு நாம விருந்தாவன்ல இருக்கோம். கிருஷ்ணர் சொன்னாரு இப்ப வந்துடுறேன்னு சொல்லிட்டு மதுரா போனாரு, வரல. அங்க இருந்து துவாரைக்கு போயிட்டாரு. நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம்? துவாரைக்கு போயிடுவோம். கிருஷ்ணரை பிரிஞ்சு இருக்க முடியாது, அதனால துவாரைக்கு. ஆனா விருந்தாவன கோபியிலேயே துவாரைக்கு போகவே இல்லை. கிருஷ்ணா சொன்னா நான் வருவேன், நான் விருந்தாவனத்துக்கு போக மாட்டேன், நான் வருவேன், எனக்கு விருந்தாவனம் ரொம்ப பிடிக்கும், எனக்கு விருந்தாவன லீலை ரொம்ப பிடிக்கும். அப்ப கிருஷ்ணர் வருவாரு. அவருக்கு கிருஷ்ணோட லீலை, பிருந்தாவன லீலை ரொம்ப பிடிக்கும். அந்த பிருந்தாவன லீலையில கிருஷ்ணரோட அன்பு பரிமாற்றம் செய்யறதுக்காக இவங்க காத்துட்டு இருக்காங்க. பகவானே நினைச்சிட்டு காத்துட்டே இருக்க. நாம துவாரைக்கு போல. அவங்க பிருந்தாவனத்தில் இருக்கிறவங்களுக்கு பிருந்தாவனத்தை விட்டு போக மனசு வராது. அதான் ஸ்ரீமதி ராதாராணி சொன்னாங்க, பகவான் இந்த பூமியில அவதரிக்க போறேன்னு சொன்னாரு. ஓ ராதே, நான் பூமியில தோன்ற போறேன். அப்ப ராதாராணி சொன்னாங்க, நான் வரமாட்டேன். கிருஷ்ணர் சொன்னார், ராதாராணி நீங்களும் பூமிக்கு வரணும், பூலோகத்துல வரணும். நான் பூலோகத்துல வரமாட்டேன், நான் விருந்தாவனத்துக்கு ஒரு அடி வெளியே வரணும், நான் வந்து விருந்தாவனத்துக்கு வரமாட்டேன். அப்ப பகவான் சொன்னாரு, ஓ ராதா, எனக்கு தெரியும் நீ வந்து விருந்தாவனத்தை விட்டு வரமாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் என்ன பண்ணிட்டாரு கிருஷ்ணா? கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? விருந்தாவனத்தையும் காமிச்சிட்டாரு. விருந்தாவனம், யமுனா நதி, கோவர்தனம், 12 வனங்களையும் காமிச்சிட்டாரு. பாத்தியா, எல்லாம் அங்க போயாச்சு. இப்ப நம்ம தான் போகணும். நம்ம போய் அந்த லீலைகளை பண்ணணும். ஓ, விருந்தாவனம் போயாச்சுன்னா நான் வரேன்.
சோ இப்படி பகவான் பகவானும் சரி கோபிகளும் சரி அவங்க பிருந்தாவனத்தை விட்டு ஒரு அடி வெளியில போறது. அப்ப கிருஷ்ணர் விருந்தாவனத்தை விட்டு ஒரு அடி வெளியில போறது இல்லைன்னா அப்ப துவாரிகள் இந்த கிருஷ்ணர் யாரு? துவாரிகள் இந்த கிருஷ்ணர் யாரு? கிருஷ்ணர் எப்பவுமே விருந்தாவன நித்தியமா வாசம் பண்றாரு. கிருஷ்ணா எப்பவுமே விருந்தாவனத்தை விட்டு விலகிறதே இல்லை. இப்ப துவாரிகள் இந்த கிருஷ்ணா துவாரகா கிருஷ்ணா. துவாரகா கிருஷ்ணா விருந்தாவன் கிருஷ்ணா என்ன டிஃபரன்ஸ்? துவாரகை கிருஷ்ணருக்கு விருந்தாவன் கிருஷ்ணருக்கு என்ன வித்தியாசம்? துவாரகை கிருஷ்ணர் வந்து வாசுதேவன். வாசுதேவனா தேவைப்படும்போது 4 எடுத்துட்டு வனமாலி கதி சாங்கி சங்கி சக்ரி சனந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ பிரகக்ஷது. வாசுதேவ கிருஷ்ணர் வசுதேவர் குழந்தையா வந்தவர். அவர் தேவைப்படும்போது 4 எடுத்துட்டு சங்க சக்கர கதாபத்மா. ஆனா விருந்தாவன கிருஷ்ணா எப்பவுமே திரிபங்க முராரி ஷியாமம் திரிபங்க லலிதம் நியத பிரகாசம் உள்ளாமல் எழுதிட்டு முராரி வேணுகோபால். கிருஷ்ணாட்ட எவ்வளவு ஃப்ளூட் இருக்கு தெரியுமா? எவ்வளவு ஃப்ளூட் இருக்கு? என்னென்னது? வம்சி, வேணு, அப்புறம் முரளி. முரளின்னு ஒரு ஃப்ளூட் இருக்கு, வம்சின்னு ஒரு ஃப்ளூட் இருக்கு, வேணுன்னு ஒரு ஃப்ளூட் இருக்கு. இந்த ஒரு புல்லாங்குழலுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. எதுக்கு 3 புல்லாங்குழல்? ஒண்ணு போதுமே. அந்தந்த புல்லாங்குழல் ஓசை கேட்டா அந்த ஆள் அட்ராக்ட் ஆயிடுவாங்க. வம்சிங்கிற புல்லாங்குழல் ஊதுனா கோபிகள்லாம் எல்லா வேலையும் விட்டுட்டு அந்த அந்த ஓசையில வசீகரிச்சு ஓடி வந்துடுவாங்க யமுனா நதிக்கு. கிருஷ்ணா யமுனா நதிக்கரையில இருந்துட்டு வம்சி வடர சிதக எங்க படிச்ச? வம்சி வடர சிதக ஏதாம் சுரதா பங்கோ மமமந்தா மதிர்கதி சர்வஸ்ய பதாம்போஜோ ஸ்ரீ ராதா மதன மோகனோ திவ்ய பிருந்தாரண்ய கல்பரத்ன சிம்மாசனஸ்தோ ஸ்ரீமான் தாசரத் ஸ்ரீமான் கோவிந்த தேவோ ஸ்ரீமான் ராச ரசாரம்பி வம்சி வடரசிதக கர்ஷன் வேணும் சொனி நித்யம் கோபிநாதாசி. கோபிநாத் கிருஷ்ணா யாரு? கோபிநாத், கோபிகளின் பிராணநாதர், கோபிகளோட சோல் கிருஷ்ணா. அதனால கிருஷ்ணா புல்லாங்குழல் ஊதிட்டாரு அப்படின்னு சொன்னா கோபிகளால தங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்ன வேலை இருந்தாலும் விட்டுட்டு வந்துடுவாங்க. குழந்தைக்கு பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாலும் சரி, வீட்டுல பெரியவங்களை கவனிச்சுட்டு இருந்தாலும் சரி, கணவனுக்கு சேவை பண்ணிட்டு இருந்தாலும் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் கிருஷ்ணருடைய புல்லாங்குழல் ஓசை கேட்டா அப்படியே விட்டுட்டு அவங்க இதயத்தை வசீகரிக்கும். கிருஷ்ணாவுடைய புல்லாங்குழல் வம்சி, வம்சிங்கிற புல்லாங்குழல் ஓசை என்ன ஆகும்? கோபிகளை வசீகரிக்கும். அதான் ரூப கோசாமி எழுதியிருக்காரு பாடல்ல. ஒரு கோபி சொல்றா, ஒரு கோபி இன்னொரு கோபிட்ட சொல்றா, நீ யமுனா நதிக்கரை பக்கம் போயிடாத, அங்க கோபிநாத் இருப்பாரு, அந்த கோபிநாத் புல்லாங்குழல் வாசி உன்னை மயக்கிடுவாரு. கிருஷ்ணா என்ன பண்ணிடுவாரு? புல்லாங்குழல் ஊதிய கோபிகளை மயக்கிடுவாரு. அதனால அங்க போயிடாத, போனா அவ்வளவுதான். ஓ கோபியே, நீ வந்து யமுனா நதிக்கரை பக்கம் போயிடாத, அங்க கோபிநாத் இருக்காரு, அவர் புல்லாங்குழல் ஓசை கேட்டு நீ மயங்கிடுவே. அப்புறம் என்ன ஆயிடும்? உனக்கு எல்லா இதுவும் போயிடும். ஃபேமிலி அட்டாச்மெண்ட் எதுவும் இருக்காது. ஆல்ரெடி அவங்களுக்கு கிடையாது. ஸ்டில் அவங்க சொல்றாங்க, அவ்வளவுதான், நீ குடும்பம் எல்லாத்தையும் மறந்துடுவ. நீ ஆக்கர செய்தி கிருஷ்ணா, கிருஷ்ணா எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணிடுவார், கவர்ந்துடுவார். கிருஷ்ணா எல்லாத்தையும் கவர்ந்துடுவார். அதனால இங்க விஷயம், இங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, சுகதேவ் கோஸ்வாமி இந்த ஸ்லோகத்துல பாருங்க எவ்வளவு அழகு. இங்க முரளி, அடுத்து முரளி, இன்னொன்னு வேணும். பசு, பசுக்களை கவர்றதுக்காக வேணும். வேணுங்கிற புல்லாங்குழல் ஊதினா பசு கண்டுபிடிடும். கிருஷ்ணா புள்ளம் கொடுத்தா கிருஷ்ணோ கோவிந்தோ, கிருஷ்ணா கோவிந்தோ அப்படின்னு அன்னைக்கு சத்தம் போட்டாங்க, இன்னைக்கு யாரும் சத்தம் வரல. கிருஷ்ணா கோவிந்தோ பாக்குறாங்க, சத்த வித்தியாசமா இருக்கு பாக்குறேன். அன்னைக்கு இப்படிதான் ஏதோ கிளாஸ் கொடுத்துட்டு இருக்கும் போது கோகுல உத்தாவனத்துல
பசுக்கெல்லாம் அம்மான்னு சொல்லாது, கோவிந்தோன்னு சொல்லு. கோவிந்தோ கோவிந்தோ கிருஷ்ணோ. அன்னைக்கு இப்படிதான். அன்னைக்கு சொன்ன உடனே எல்லாம் ரிப்பீட் பண்ணாங்க கோமாதெல்லாம். சோ எப்படி கோலோ விருந்தாவன்ல இன்னைக்கு வேற மூட்ல இருக்காங்க. கோலோ விருந்தாவனத்துல அப்போ கோவிந்தோ கிருஷ்ணோ ஹரே கிருஷ்ணா. எப்படி கோலோ விருந்தாவன் எக்கோ வருது, யாரும் ஆன் பண்ணி வச்சிருக்காங்களா வீடியோ? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் ராம் ராம். சரி, என்ன பேசிட்டு இருந்தோம்? பாகவதத்துல வேணு 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 பிள்ளைகள் ஊதுனா கிருஷ்ணா கண்ணுக்குட்டி பசுலாம் ஓடிடும். போய் கிருஷ்ணாவுடைய தாமரை பாது நக்கி நக்கி பால். முரளி அப்படின்னு ஃப்ளூட் வாச்சா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருவாங்க. மதுமங்கல், கோதகிருஷ்ணா, ஸ்ரீதாமா, சுதாமா எல்லாம் வந்துடுவாங்க. வெண்ணை திடுறதுக்கு பிளான் போடுவோம். வெண்ணை திடுறதுக்கு பிளான் போடுவோம். அப்புறம் கோபியில் எப்படி டீச் பண்ணலாம், எப்படி சீட் பண்ணலாம் அவங்கள. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம பௌதிகமான பாறையில் பார்க்கணும். கிருஷ்ணாவுடைய லீலை வந்து திவ்யம், ஜென்ம கர்மசாமி திவ்யம். இதெல்லாம் 6 வயசுல நடந்தது. இந்தாவல்ல 6 வயசு குழந்தையா இருக்கும்போது. சரி, அப்போ சுகதேவ் கோஸ்வாமி அவாய்ட் பண்ற பகவானுடைய ஸ்ரீமதி ராதாரனுடைய திருநாமத்தை சொல்றது. அதுதான் பாகவதத்துல எங்கேயுமே ராதாரனுடைய திருநாமத்தை பார்க்க முடியும். அதனால இங்க வந்து ராச நடனம் பண்ணிட்டு இருக்கும்போது கிருஷ்ணா காணாம போயிட்டாரு. கோபியிலோடு கிருஷ்ணா ராச நடனம் பண்ணார். எல்லாம் பிரபா என்ன சொல்லுவாரு, இந்த அயோக்கியர்கள்லாம் வந்து டக்குன்னு ராசலீலைக்கு ஜம்ப் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இந்தியால, குறிப்பா நார்த் இந்தியால எங்க போனாலும் ராதாகிருஷ்ணோட போட்டோ ஒட்டிடுச்சு. அது சில போட்டோல ரொம்ப மோசமா இருக்கும். அது ஒரு ட்ரெடிஷனா வச்சிருக்காங்க. இந்தியால வந்து ராதாகிருஷ்ணர் போட்டோ வந்து ஒரு ட்ரெடிஷன், அது ஒரு கலாச்சாரமா வச்சிருக்காங்க. பட் ஆக்சுவலி இது ஹைலி டிரான்சென்டென்டல், மிக உன்னதமான அது வழிபாடு. ராதாகிருஷ்ணர் வழிபாடுங்கிறது மிக மிக உன்னதமான வழிபாடு, ரொம்ப ரகசியம். ஏன்னா ராதா ராணியுடைய பாவத்தை புரிஞ்சுக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லை. ஸ்ரீமதி ராதாராணிக்கும் கிருஷ்ணருக்குள்ள அன்பு பரிமாற்றம் இருக்கு இல்லையா, அது சாதாரண ஜீவன்களால புரிஞ்சக்கூடியதல்ல. ரொம்ப ரொம்ப ரகசியமா இருக்கு, ரொம்ப உயர்ந்தது, உன்னதமானது, மோஸ்ட் கான்பிடன்சியல் பாஸ்டன்ஸ். அதனாலதான் வேதங்கள்ல புராணங்கள்ல வந்து டைரக்டா விவரிக்கும். பாகவத்துல கூட பாருங்க, எங்கேயும் கோபிகளுக்கு எந்த இளம் கோபி பேரு சொல்ல, லலிதா, விஷாகா, யார் பேரு. அப்புறம் கோபிகளோடு கிருஷ்ணன் நடனம் ஆடிட்டு இருந்தாரு. எல்லா கோபியும், கோடிக்கணக்கான கோபியும், 1 2 பேர் இல்ல. ராசலீலான்னு சொன்னா ராச மண்டலம். ஜெய ரச மண்டல ஜெய ஜெய ராதாஷியாம். ராசமண்டலம், ராசஸ்தலி அப்படின்னாலே, கிருஷ்ணா அப்படின்னாலே அன்லிமிட்டெட் தான், லிமிட்டேஷனே கிடையாது. கிருஷ்ணா அப்படின்னு சொன்னா கோடிக்கணக்கான கோபிகள், 1 2 கோபிகள். இந்த கோபிகள்லாம் யாரு? ஆனந்த சின்மய ரச பிரமிதா விதாபீர் தாபீர் ஏவ நிஜரூபதயா கலாபி கோலோக ஏவ நிவசதி அகிலாத்மபூதோ கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. கோபிகள்லாம் கிருஷ்ணனுடைய அந்தரங்க சக்தி, ஆனந்த சின்மய ரசா. அப்ப கோடிக்கணக்கான கோபிகள் இருக்காங்க. அந்த கோடிக்கணக்கான கோபிகளோடு கிருஷ்ணர் ஆசனம் ஆடும்போது கோடிக்கணக்கான கிருஷ்ணர் எக்ஸ்பெண்ட் ஆனார். ஒரு கோபி நினைச்சிட்டாங்க, கிருஷ்ணர் என் கூட தான் நடனம் பண்ணிட்டு இருக்காரு. அது கொஞ்சம் கர்வம் வந்துருக்கு. பாத்தியா, கிருஷ்ணர் என் கூட தான் நடனம் பண்ணிட்டு இருக்கு. கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, கிருஷ்ணாவுடைய 6 ஐஸ்வர்யத்துல ஒண்ணு வந்து டிட்டாச். கிருஷ்ணாவுடைய 6 ஐஸ்வர்யம், அழகு, அறிவு, துறவு, புகழ், செல்வம், வலிமை. அதுல ஒண்ணு டிட்டாச்மெண்ட். கிருஷ்ணாவுக்கு எது மேல அட்டாச்மெண்ட் கிடையாது. அதே மாதிரி கிருஷ்ணாவை யாரும் வெளியிலிருந்து திருப்திப்படுத்த வேண்டாம். இப்ப என்னை யாராவது புகழனா, ஓ பிரபு நீங்க அப்படி நீங்க இப்படின்னு சொல்லணும். சோ கிருஷ்ணா அப்படி கிடையாது.
கிருஷ்ணா தண்ணில் திருப்தி அடைவார். அவர் வெளியிருந்து யாரும் திருப்திப்படுத்த வேண்டாம். அவருடைய புலன்கள் உன்னதமானது, தெய்வீகமானது. நம்மள மாதிரி பௌதிகமான புலன்கள் கிடையாது. கிருஷ்ணாவுடைய புலன்கள் ஆன்மீகமானது. கிருஷ்ணா ஆன்மீகமானவர், அவர் புலன்கள் ஆன்மீகமானது. அவரு ரிட்டாச், எது மேல பற்றுதல் கிடையாது. கோபிகளோட நடனம் ஆடி இருக்கும்போது மறைஞ்சிட்டாரு. கோபிகள் தேடுறாங்க கிருஷ்ணாவை. கோபிகள் என்ன பண்ணாங்க? கிருஷ்ணாவை தேடுறாங்க, அழறாங்க. பாத்தியா, கொஞ்சம் கர்வப்பட்டனால கிருஷ்ணா நம்மளை விட்டு போயிட்டாரு அப்படின்னு இந்த 12 வனங்களையும் தேடுறாங்க. தேடி தேடி வரும்போது பார்த்தா கிருஷ்ணருடைய தாமரை திருப்பாத தடம் இருக்கு. அது பக்கத்துல இன்னொரு கோபியுடைய தாமரை திருப்பாத தடம் இருக்கு. நிச்சயமாக அந்த கோபி எல்லாம் வல்ல முதற் கடவுளான கோவிந்தனை முறையாக பூஜித்திருக்கின்றாள். அதனால்தான் அவள் மீது மகிழ்ச்சி கொண்ட அவர் நம்ம எல்லாம் புறக்கணித்து விட்டு அவளை ஒரு தனி இடத்துக்கு அழைத்து சென்றுள்ளார். இது மறைமுகமா ராதாராணி சொல். சோ ராதாராணி பிருந்தாவனேஸ்வரி, தப்த காஞ்சன கௌரங்கி ராதே பிருந்தாவனேஸ்வரி ரிஷபானு சுதே தேவி பிரணமாமிகை. ராதா ஆராதனா, ஆராதனான்னு ஸ்ரீமதி ராதாராணியில ஆராதனையே கிடையாது. வர்ஷிப், வர்ஷிப் எங்கிருந்து வருது? யார் வர்ஷிப்ல யார் டாப்? ஸ்ரீமதி ராதாராணி. அதான் ஆராதனா. ஆனே ஆராதிதோ, ஆராதிதோ, ஆராதா, ஆராதா, அனே ஆராதா, அனே ஆராதிதோ. சுகதேவ் கோஸ்வாமி இன்டைரக்டா சொல்லிட்டாரு, டைரக்டா சொல்லிட்டாரு. ஹரே கிருஷ்ணா மந்திரத்திலே பாருங்க, ஸ்ரீமதி ராதாராணி திருநாமம் இருக்கு. எங்க இருக்கு? ஹரே, ஹரா, அங்கே இன்டைரக்டா இருக்கு. சோ ராதாராணியுடைய உன்னதமான குணங்கள், தெய்வீகமான லீலைகள், தெய்வீகமான குணங்கள் நம்முடைய பௌதிக புலன்களுக்கும் பௌதிக சிந்தனைகளும் அப்பாற்பட்டது, அப்பாற்பட்டது. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த வழிபாடு ரொம்ப ரகசியமானது, ரொம்ப அபூர்வமானது. தமிழ்நாட்டுல இல்ல தென்னிந்தியால, தமிழ்நாட்டுல தென்னிந்தியால எவ்வளவு ராதாகிருஷ்ணர் கோயில், இஸ்கான் தவிர, இஸ்கான் இல்லாம. நார்த் இந்தியால, நார்த் இந்தியால ஆல்மோஸ்ட் நிறைய இடங்கள் இருக்கு ராதாகிருஷ்ணர் வழிபாடு. நார்த் இந்தியால நிறைய இருக்கு, சவுத் இந்தியால ரொம்ப கம்மியா இருக்கு. நிறைய பேருக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் திங், இந்த வழிபாடு ரொம்ப ரொம்ப ரகசியமா. ஸ்ரீமதி ராதாராணியுடைய பக்தியும் அவங்க தெய்வீகமான குணங்களும் சைதன்ய மகாபிரபு அவதரிக்கலன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம சம்பிரதாயம் இருக்கு இல்லையா, நம்முடைய சம்பிரதாயம் பிரம்ம மாத்துவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம். அதாவது மாத்துவ சம்பிரதாயத்துக்கு ஒரு பிரான்ச்சா வந்தது கௌடிய வைஷ்ணவம். நீங்க பகவத்கீதையில பாத்தீங்கன்னா 32 ஆச்சாரியுடைய லிஸ்ட் கொடுத்துருக்கோம். பகவத்கீதையில 32 ஆச்சாரியுடைய பட்டியல் கொடுத்திருக்காரு. அதுல கிருஷ்ணா, பிரம்மா, நாரதர், வியாசர், மாத்வாச்சாரியர், பத்மநாப தீர்த்தா, நரகரி தீர்த்தா, வியாச தீர்த்தா, அக்ஷோபிய தீர்த்தா, ராஜேந்திர தீர்த்தா, ராகவேந்திர தீர்த்தா, நரகரி தீர்த்தா, அப்படி தீர்த்தா தீர்த்தான்னு வரும். அப்படியே லக்ஷ்மிபதி தீர்த்தா வரும். லக்ஷ்மிபதி தீர்த்தாக்கு அப்புறம் மாதவேந்திரபுரி. மாதவேந்திரபுரியோட காலத்துல இருந்துதான் ராதாகிருஷ்ணர் வழிபாடு தோணும். ஆக்சுவலி ராதாகிருஷ்ணர் வழிபாடு இருக்கு, ஆனா காலப்போக்கில் அது யாருக்கும் தெரியல. 5000 வருஷத்துக்கு முன்னாடி பகவான் இந்த பூமியில வந்த பொழுது அவர் லீலை பண்ணார். ஸ்ரீமதி ராதாராணி கோபிகளோடு லீலை செஞ்சார். அதுக்கப்புறம் 5000 வருஷத்துக்கு அப்புறம் என்னாச்சு, காலப்போக்கில் மறைஞ்சு போயிட்டோம். பிருந்தாவனம்னா என்ன? பிருந்தாவனத்து கோபிகளுடைய பக்தி பாவம் என்ன? ஸ்ரீமதி ராதாராணியுடைய தெய்வீகமான குணம் என்ன? ஸ்ரீமதி ராதாராணி எந்த மாதிரி கிருஷ்ணன் மேல அன்பு வச்சிருக்காங்க, எல்லாமே காலப்போக்கில் மறைஞ்சு போயிடும். இதை ரிவீல் பண்ணவர் தான் மாதவேந்திரபுரி டைம்ல இருக்கு. மாதவேந்திரபுரி தான் கிருஷ்ண பிரேமத்துடைய ட்ரெஷர் ஹவுஸ். கிருஷ்ண பிரேம், ஸ்ரீமதி ராதாராணினா கிருஷ்ண பிரேம், பிரேமமயி. கிருஷ்ண பிரேமமே உருவானோம், கிருஷ்ணன் மேல உள்ள பிரேமமே உருவானோம்.
அப்போ மாதவேந்திரபுரி, மாதவேந்திரபுரிக்கு அடுத்தது ஈஸ்வரபுரி, ஈஸ்வரபுரிக்கு அப்புறம் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா, ராதா கிருஷ்ணா நகை அன்யா, ராதா கிருஷ்ணா ரெண்டு பேரும் ஒன்னா சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீமதி ராதனுடைய பாவத்துல ஸ்ரீராதா பாவை கௌரா அவதார், ஹரே கிருஷ்ண நாம கரி கோரிலோ பிரச்சார், ஸ்ரீராதா பாவை கௌரா அவதார். வாசுதேவ் கோஷ் பாடுறாரு. வாசுதேவ் கோஷ் என்ன பாடுறாரு? ஜெய் ஜெய் ஜெகநாத் சச்சிதானந்தா, भगवान गौरे हाय चरणावंदा, जय जय जगन्नाथ सचिदानंदा, भगवान गौरे हाय चरणावंदा, श्री राधा. ரொம்ப அழகான பாட்டு, மறந்து போயிடுச்சு. ஜெய் ஜெய் ஜெகநாத் சச்சிதானந்தா, भगवान गौरे हाय चरणावंदा. கேட்கப்போ இல்ல 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 இல்ல. जय जय जगन्नाथ सच्चिदानंदा, त्रिभुवन गोरे हाय चरणावंदा, ஸ்ரீ ராதா பாவே இது கடைசியில வரும். கேக போய் புறவே ராவண பட்டிலா, गोलोगेर वैवल लीला को प्रकाश को लीला, वासुदेव घोष बोले जो नहीं हो रहा, से घोष से कृष्ण से जगन्नाथ. வாசுதேவ் கோஷ் மூணு பிரதர்ஸ் இருக்காங்க. வாசுதேவ் கோஷ், மாதவ் கோஷ், கோவிந்த் கோஷ். மூணு பேரும் பெரிய பயிட், பெரிய பாகவதர்கள். அவங்க சைத்தன்ய அசோசியேட், சைத்தன்யம் அப்படிய நித்தியமான சகாக்கள். ஆன்மீக உலகத்துல பகவானுக்கு நித்தியமா சேவை பண்ண, கோலோ விருந்தாவனத்துல ராதா கிருஷ்ணருக்கு நித்தியமா சேவை பண்ண கோபர்கள், கோபிகள், மஞ்சரிகள்லாம் கலியுகத்துல ஆச்சாரியரா அவதாரம் பண்ணாங்க. சைத்தன்யமா இந்த பூமியில வந்த பொழுது ஆச்சாரியரா வந்தாங்க. ஜெய ஜெகநாத் பல்தேஷ். கண்டுபிடிச்சு. நீலாச்சலே சங்க சக்கர கத பத்மதா, நதியா நகோரி தண்ட கமண்டலுகா. என்ன சொல்றாரு? ஜெகநாதருக்கு ஜெகநாதன் யாருங்க? ஜெகநாத் மிஸ்ரா. ஜெய் ஜெய் ஜெகநாத் ஜெகநாத் மிஸ்ருக்கும் சச்சி மாதா குழந்தையா வந்தார். யாரு? ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கி. சைத்தன்ய மகாபிரபு ஜெகநாத் மிஸ்ருக்கும் சச்சி மாதா குழந்தையா வந்தாரு. அப்புறம் அவர் நீலாச்சலத்துல இவருதான் சங்கு சக்கர கதாபாத்திரத்தோட இருக்காரு. அந்த ஜெகநாதரும் கௌரவரும் வேற வேற இல்ல. சன்னியாசம் எடுத்துன்றாரு. சன்னியாசம் எடுத்துட்டு ஹரிநாமத்தை பிரச்சாரம் பண்ணார். யாரு ராவணனை வதம் பண்ணாங்களோ, யாரா அவதாரம் பண்ணி ராவணனை வதம் பண்ணாரோ, யாரு கோலோ விருந்தாவனத்தை நித்தியமா லீலை பண்றாரோ அவர் தான் சைத்தன்ய மகாபிரபு வந்திருக்காரு. ஸ்ரீமதி ராதாரனுடைய பாவத்துல வந்திருக்காருங்க. ஹரே கிருஷ்ண மகாமந்திர பிரச்சாரம் பண்றாரு. அப்புறம் வாசுதேவ கோஷ் என்ன சொல்றாரு? நான் ரெண்டு கை மேல தூக்கி சொல்றேன், செய் கௌர் செய் கிருஷ்ண செய் ஜெகநாத். கௌரங்கரும் கிருஷ்ணரும் ஜெகநாதரும் வேற வேற இல்ல. அப்போ சைதன்ய மகாபிரபு 500 வருஷத்துக்கு முன்னாடி அவதாரம் பண்ணதுனாலதான் பிருந்தாவன பக்தினா என்ன, பிருந்தாவன பாவம் என்ன, கோபிகளுடைய பக்தி என்ன, கோபிகளுடைய பாவம் என்ன, ஸ்ரீமதி ராதாரனுடைய தனித்தன்மை என்ன, அவங்களுடைய பக்தி என்னங்கிறது காமிச்சேன். ராதாருடைய பிரேமம், ஸ்ரீமதி ராதாரனின் பிரேமத்தை சைத்தன்ய மகாபிரபு காமிச்சு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 6 கோசாமிகள் அதை வருமா எழுதினேன். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு?
சைதன்ய மகாபிரபு வந்து பிரேம பக்தி கொடுக்குறாரு. ராதாகிருஷ்ணர் வழிபாடு, ராதாகிருஷ்ணர் வழிபாடு மிக உன்னதமானது, ரகசியமானது. அதை சைதன்ய மகாபிரபு வெளியில கொண்டு வந்தார், ராதாகிருஷ்ணர் வழிபடுறது. அப்போ கௌடி வைஷ்ணவர்லாம் ராதாகிருஷ்ணர் வழிபட ஆரம்பிச்சாங்க. மாதவேந்திர புரிக்கு முன்னாடி மாதவ சம்பிரதாயம், அதுல கிருஷ்ணர் மட்டும் தான் வழிபடுவாங்க. மாதவ சம்பிரதாயத்தில் இன்னைக்கும் கிருஷ்ணர் மட்டும் தான் வழிபடுவாங்க. கிருஷ்ணர் அவங்க முழுமுதற் கடவுள்னு ஏத்துக்கிட்டாங்க. சைதன்ய மகாபிரபு ஏன் மாதவ சம்பிரதாயத்தை ஏத்துட்டாருன்னா, மாதவ சம்பிரதாயத்துல பகவான் கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளை ஏத்துட்டாங்க, பாகவத தர்மத்தை ஏத்துட்டாங்க. அதனால சைதன்ய மகாபிரபு மாதவ சம்பிரதாயத்தை அசப்ட் பண்ணிக்கிறார். தத்துவவாதிஸ் எப்பேற்பட்ட மாயாவாதிகளும் தர்க்கம் பண்ணி ஜெயிச்சிருவாங்க. எந்த மாயாவாதி வந்து கிருஷ்ணருக்கு உருவம் இல்ல, அருவமானவர், அவர் உருவம் பௌதிகமானது சொன்னாலும், பகவானுடைய உருவம் பௌதிகமானது, கிருஷ்ணர் அருவமானவர்னு சொன்னா, இந்த தத்துவவாதிங்க, மாதவ சம்பிரதாயம் உள்ளவங்க அவங்கள தர்க்கம் பண்ணி ஜெயிச்சுக்குவாங்க. அவங்களால அவங்களால மாயாவாதிகளால மாதவ சம்பிரதாயத்தில் உள்ளவங்க ஜெயிக்க முடியாது. அவ்வளவு ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு மாதவாச்சாரி. அதுக்கப்புறம் லட்சுமிபதி தீர்த்தக்கு அப்புறம் தான் அந்த ஒரு பிரான்ச்சா, ஒரு கிளையா வந்து கௌடிய சம்பிரதாயம். மாதவேந்திர புரியில கிருஷ்ண பிரேமம், அதை சைத்தன்ய மகாபிரபு அனுபவிச்சாரு. அப்புறம் 6 கோசாமிகள். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் காலம். விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் காலத்துல ஜெய்ப்பூர்ல ராமானந்தின்னு ஒரு குரூப் இருந்தாங்க. இங்க இருந்து ராமானுஜ சம்பிரதாயத்திலிருந்து பிரிஞ்சு போனவங்க ராமானந்தி. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஜெய்ப்பூர் ராஜா கிட்ட, ஜெய்ப்பூர் வந்து கௌடிய சம்பிரதாயத்தை ரொம்ப க்ளோஸா ஃபாலோ பண்ணாங்க. ஏன்னா ஜெய்ப்பூரும் பிருந்தாவனம் பக்கம் பக்கம், அடுத்த வீடு மாதிரி, பக்கத்து வீடு மாதிரி. ஜெய்ப்பூர்ல ஜெய்ப்பூர்ல மன்னர் ஜெய்ப்பூர்ல இருந்த மன்னர்கள்லாம் வந்து கௌடி வைஷ்ணவர்கள், கௌடி வைஷ்ணவ சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்றாங்க, விஷ்ணு பக்தர், கிருஷ்ண பக்தரா இருக்கு. அந்த ராமானந்தி சொல்றாங்க, ராதாகிருஷ்ணர் வழிபாடு அதிகாரப்பூர்வமானது அல்ல, சாஸ்திரத்திலே கிடையாது. ராதாகிருஷ்ணர் வழிபாடு ராதாகிருஷ்ணர் வழிபாடு அதிகாரப்பூர்வமானது அல்ல, சாஸ்திரத்திலே இல்ல, எப்படி நீங்க வழிபடலாம் அப்படின்னு ராதாவும் கிருஷ்ணனையும் பிரிச்சிருவாங்க. எவ்வளவு அபராதம் பண்ண. அதுக்கப்புறம் உங்க சம்பிரதாயமே அதிகாரப்பூர்வமானது இல்ல, கௌடி சம்பிரதாயமே அதிகாரப்பூர்வமானது இல்லைன்னு சொல்லிட்டேன், அத்தரைஸ்ட் கிடையாது. யோசிச்சு பாருங்க, நீங்க வந்து ஒரு ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ படிக்கிறீங்க, திடீர்னு சொல்றேன் இந்த ஸ்கூல் காலேஜ் படிச்சது வேலிட் கிடையாது, இது அத்தரைஸ் கிடையாது, இது கவர்மெண்ட் அப்ரூவல் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, லட்சக்கணக்கா பணம் போட்டு, இப்போ லட்சக்கணக்கா பணம் போட்டு அவர் காலேஜ் சேர்த்திருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாம் காலேஜ் போறாங்க, காலேஜ் போறாங்க. திடீர்னு ஒரு நாள் சொல்றாங்க, இந்த காலேஜ் வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் கிடையாது, இந்த காலேஜ்ல படிச்சவங்க வேல்யூ கிடையாது, உங்களுக்கு வேலை கிடைக்காது அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? ஐயோ என்னடா இப்படி சொல்லிட்டாங்களே, பயங்கர பதட்டம் ஆயிடும். இவ்வளவு நாள் படிச்சதுல வீணா போயிடுச்சா? ஒரு சாதாரண பௌதிக கல்விக்கு எப்படின்னா, இது ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன், ஆன்மீக இயக்கம், மிக உன்னதமான சம்பிரதாயம். ஆனா உண்மையான சம்பிரதாயமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ப்ரூவ் பண்ணணும் சம்பிரதாயம் அதிகாரப்பூர்வமானதுன்னு ப்ரூவ் பண்ணணும். ராதாகிருஷ்ணர் வழிபாடு தெய்வீகமானதுன்னு ப்ரூவ் பண்ணணும். எப்படி ப்ரூவ் பண்றது? ராதாகிருஷ்ணர் வழிபாடு தெய்வீகமானது எப்படி ப்ரூவ் பண்றது? அப்புறம் சம்பிரதாயம் அதிகாரப்பூர்வமானது எப்படி நிரூபிக்கிறது? அப்ப என்னாச்சுன்னா, ஜெய்ப்பூர் ராஜா வந்து அந்த சமயத்துல விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் இந்த சம்பிரதாயத்துடைய பிரதான ஆச்சாரியரா இருக்காரு. அது ரொம்ப வயசாயிடுது, அது ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு, டிராவல் பண்ண முடியாது. செய்தி மெசேஜ் மட்டும் வருது அவருக்கு. ஜெய்ப்பூர்ல இருந்து செய்தி வந்தது, ராஜா அமைச்சிருக்காரு, ஓ தாக்கூர் விஸ்வநாத் ஐயா மகராஜ், நீங்க வந்து இதை ப்ரூவ் பண்ணுங்க, உங்க சம்பிரதாயத்தை அதிகாரப்பூர்வமான சம்பிரதாயம் இல்லைன்னு சொல்றாங்க, ராதாகிருஷ்ணன் வழிபடவே கூடாதுன்னு சொல்றாங்க, நீங்க தான் வந்து ப்ரூவ் பண்ணணும். ஆனா அப்ப விஸ்வநாத் சக்கரத்தினால டிராவல் பண்ண முடியாது. அப்ப யார் இருந்தாங்க? பல்தேவ் வித்யாபூஷன். ஜெய பல்தேவ் வித்யாபூஷன் கி. பல்தேவ் வித்யாபூஷன் எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? பகவத்கீதை அட்டையில ஃபர்ஸ்ட் திறந்தோடனே பிரபா போட்டிருப்பாரு, இந்த பகவத்கீதை உண்மையில் புத்தகத்தை பல்தேவ் வித்யாபூஷனுக்கு சமர்ப்பிக்கின்றேன், சமர்ப்பணம்.
பிரபுபார் சமர்ப்பிக்கிறார் இந்த பகவத்கீதா கமெண்ட்ரி கொடுத்துட்டு அது ஆச்சாரியருக்கு பூர்வாச்சாரியருக்கு ஆஃபர் பண்றாரு. பரதே வித்யா, அவர் பேரே வித்யா பூஷன். வித்யா பூஷன் என்ன தெரியுமா? நாலேஜ் ஆர்னமெண்டா போட்டிருக்கு பூஷணம், வித்யா பூஷன். வெரி வெல் ஸ்காலர். அவரு மாத சம்பிரதாய தத்துவம் எல்லாம் படிச்சு, அப்புறம் சைத்தன்ய அப்படி போதனைகளை படிச்சு வெரி ஸ்காலர், வெரி வெல் ஸ்காலர். சைத்தன்ய மகாபிரபு, கிருஷ்ணா, கிருஷ்ணாட்டு இருந்து பிரம்மா, பிரம்மாட்டு இருந்து நாரதர், நாரதர் வியாசர், வியாசன் மாதவாச்சாரியர், மாதவாச்சாரியர் அப்படி பரம்பரால வந்து மாதவேந்திர புரி, ஈஸ்வரபுரி, சைத்தன்ய மகாபிரபு, சைத்தன்ய மகாபிரபு இருந்து லோகநாத் கோஸ்வாமி, லோகநாத் கோஸ்வாமிட்டு இருந்து நரோத்தம் தாஸ் தாக்கூர், நரோத்தம் தாஸ் தாக்கூர் இருந்து கங்கநாராயண் சக்கரவர்த்தி, கங்கநாராயண சக்கரவர்த்தி சீடர் வந்து ராதாரமன் சக்கரவர்த்தி, ராதாரமன் சக்கரவர்த்தி சீடர் வந்து விஸ்வநாத் சக்கரவர்த்தி, விஸ்வநாத் சக்கரவர்த்தி சீடர் வந்து பல்தேவ் வித்யா. எப்படி பரம்பரா கனெக்ட் ஆகும்? இதுதான் பரம்பரா சிஸ்டம். அந்த உன்னதமான ஆன்மீக அறிவு வந்து மேல இருந்து கீழே இறங்கி வருது. ஸோ பலதேவ் வித்யா பூஷன் விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் கூப்பிட்டு சொன்னாரு, நீங்க ஜெய்ப்பூர் போங்க. அப்ப சின்ன பையன், யங் பாய், ஒரு 15-16 வயசா இருக்கு. ஆனா பெரிய ஸ்காலர். அப்பவே இங்க வந்து அவருடைய பர்த் பிளேஸ் எங்க இருக்குன்னா ஒரிசால ரெமுனா இருக்கு. ரெமுனா, பல்சோர் டிஸ்ட்ரிக்ட். ரெமுனா தான் பல்தேவ் வித்யா பூஷன் பர்த் பிளேஸ். அவருடைய சமாதி மந்திரில இருக்கு. ஸோ பல்தேவ் வித்யா பூஷன் ஜெய்ப்பூர் போனார். ஜெய்ப்பூர் போய் ராஜாவுடைய பேலஸ்ல ஹெவி ஆர்குமெண்ட் நடக்கு. பல்தேவ் வித்யா பூஷன் கேள்வி மேல கேள்வி சார மாதிரியா கேட்கிறாங்க. அது ராமானந்தி எங்க ராதாவை பத்தி சொல்லியிருக்கு, பாவத்துல எங்க ராதையை பத்தி சொல்லியிருக்கு, எங்க வந்து வேதங்களை ராதா வழிபாடு எவிடன்ஸ் எங்க? பல்தேவ் வித்யா பூஷன் ப்ரீவியஸ் ஆச்சாரியா இந்த ஆச்சாரிய கோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர, சம்பிரதாயங்களை சொன்ன விஷயங்கள் எடுத்துட்டு வர. பாருங்க, இது வந்து ஹைலி ரொம்ப உயர்ந்த வழிபாடு இது அப்படின்னு ப்ரூவ் பண்ற. ஸ்ரீமதி ராதாராணி யாரு? ஸ்ரீமதி ராதாராணி கிருஷ்ணாவுடைய அலாதினி சக்தி, கிருஷ்ணாவுடைய பிளஷர் பொட்டன்ஸ். கிருஷ்ணா வந்து சக்திமான். அவர் சக்தி இருக்கு அவர்கிட்ட. அவர்கிட்ட சக்தி என்ன? எத்தனை சக்தி இருக்கு கிருஷ்ணாட்ட? கிருஷ்ணாவுடைய சக்தி வந்து இன்கான்சிபிள் பொட்டன்ஸ், எல்லையற்ற சக்தி, அச்சிந்திய சக்தி. அந்த கிருஷ்ணாவுடைய சக்திகளை 3 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. என்னது? அந்தரங்க சக்தி, பகிரங்க சக்தி, தடச சக்தி. கிருஷ்ணாவுடைய ஆன்மீக சக்தி, பௌதிக சக்தி, நடுத்தர சக்தி. ஆன்மீக சக்தி 3 மேல கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. 3 கேட்டகரி. கிருஷ்ணாவுடைய ஆன்மீக சக்தி இந்த 3 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. அலாதினி, சந்தினி, சம்பித். சம்பித், சம்பித் அப்படின்னா ஹோல் நாலேஜ், கம்ப்ளீட் நாலேஜ், ஃபுல் நாலேஜ், நாலேஜ் பொட்டன்ஸ். இன்னொன்னு சந்தினி, எவ்ரி திங் இஸ் ரெஸ்டிங் ஆன் சந்தினி. எல்லாமே சந்தினிக்குள்ளதான் இருக்கு. அலாதினி, பிளஷர் கிவிங் பொட்டன்ஸ், கிருஷ்ணருக்கு பேரானந்தம் கொடுக்கக்கூடிய சக்தி. அந்த கிருஷ்ணருக்கு பேரானந்தம் கொடுக்கிற அலாதினி சக்தி தான் ஸ்ரீமதி ராதரன். அதனால ராதா தத்துவத்தை உணர்றது அவ்வளவு ஈஸி எல்லாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப சூட்சமானது, ரொம்ப ரகசியமானது. அந்த வழிபாடுகள்ல பாருங்க, ரொம்ப சவுத் இந்தியால எல்லாம் வந்து உங்களுக்கு லட்சுமி வழிபாடு தான். லட்சுமி நாராயண், லட்சுமி நரசிம்மர், ராதாராணி வழிபாடு ரொம்ப ரேர். எப்படி கிருஷ்ணா வந்து எல்லா அவதாரத்துக்கும் மூலமா இருக்காரு. ராமாதி மூர்த்தி சுகலா நியமே நதிஸ்தன் நன்னா அவதாரம் அவரோத் புவனேஷ் கிந்து கிருஷ்ண ஸ்வயம் சமபவத் பரமத் குமான்யோ கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜா. ராமர், நரசிங்கர், வராகர் எல்லா அவதாரத்துக்கும் கிருஷ்ணர் மூலமா இருக்கு. அந்த மாதிரி ஸ்ரீமதி ராதாராணி பிருந்தாவனத்து கோபிகள், மதுராவில் இருக்கக்கூடிய ராஜகுமாரிகள், அப்புறம் துவாரியில் இருக்கிற ராணிகள், லட்சுமி தேவிகள், ருக்மணி, சத்யபாமா எல்லாருக்கும் ஆதாரம். எப்படி கிருஷ்ணா எல்லா அவதாரத்துக்கும் மூலமோ அது மாதிரி லட்சுமி தத்துவங்களுக்கு எல்லாம் மூலம் ஸ்ரீமதி ராதன்.
ஸ்ரீமதி ராதாராணி எப்பவுமே கிருஷ்ணனுடைய சேவையிலேயே இருக்கு. ஆன்மீக உலகத்துல கிருஷ்ணனுடைய இதயத்திலிருந்து தோன்றாங்க ஸ்ரீமதி ராதாராணி. தோன்றின உடனே ராதாராணி ஓடுறாங்க. ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல ராதாராணி அப்பியர் ஆகணும்னு ஓடுறாங்க. ஓடி போய் அங்க இருக்கிற ஃபிளவர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அழகான கார்டன் பண்ணி கிருஷ்ணர் இமீடியட்டா ராதா அப்படின்னா சேவா. ராதாராணி எப்பவுமே 24 hours கண்ணிமிக்காம பகவானுக்கு சேவைப்படும். பிரேமம், சேவை, சேவை, பக்தி சேவை, பக்தி பிரேமம், கிருஷ்ண பிரேமத்தின் சொரூபம். சோ அதான் இங்க சொல்றாங்க இந்த கோபிகள்லாம், ஏன் ஏன் கிருஷ்ணா வந்து அந்த கோபி மட்டும் கூட்டிட்டு போயிருக்காரு? ஏன்னா முழுமுதற்கான கோவிந்தனை முறையாக பூஜிச்சிருக்கிறாள். அவங்க எப்பவுமே கிருஷ்ணர் வர்ஷிப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால்தான் அவள் மீது மகிழ்ச்சி கொண்ட அவர் நம்ம எல்லாம் புறக்கணித்து விட்டு அவளை ஒரு தனி இடத்துக்கு அழைத்து சென்று விட்டார். இது பொறாமைனால் அல்ல, ராதாரனுடைய ஃபார்ச்சுனேட். எவ்வளவு ஃபார்ச்சுனேட் ஸ்ரீமதி ராதாராணி. கிருஷ்ணர் ராதாராணி விட்டு பிரியறதே இல்லை. இந்த ராசலீலையில கிருஷ்ணா மறைஞ்சு போயிட்டாரு இல்லையா, கோபிகள் எல்லாம் தேடிட்டு வராங்க. கோபிகள் எல்லாம் அழுதுட்டே கிருஷ்ணாவை தேடிட்டே வராங்க. கிருஷ்ணா என்ன பண்ணாராம்? பிரஜ விஷ்ணுவா தரிசனம் கொடுக்கிறார் 4 கருத்தோட. பிருந்தாவன கிருஷ்ணன் என்ன பண்ணாரு? பிரஜ விஷ்ணு. பிரஜத்துல பிருந்தாவனத்துல விஷ்ணுவா. கிருஷ்ணன் என்ன பண்ணாரு? 4 கருவோட தரிசனம் கொடுத்தாரு. இந்த கோபிகள் எல்லாம் பார்த்துட்டு, இங்க நாராயணர் இங்க வந்து நிக்கிறாரு, நான் கிருஷ்ணர்ல தேடிட்டு இருக்கோம். இப்ப கிருஷ்ணர் சொன்னாரு, நான் தான் கிருஷ்ணர். இல்ல இல்ல, நீங்க கிருஷ்ணர் கிடையாது, நீங்க நாராயண விஷ்ணு. நமஸ்காரம் பண்ணாரு. கோபிகள்லாம் அது கிருஷ்ணருக்கு நமஸ்காரம் பண்றாங்க. ஓ நாராயணா, ஓ வாசுதேவா, ஓ விஷ்ணு, நீங்க எங்க கிருஷ்ணரை பாத்தீங்களா? நீங்க நீங்க வந்து எங்க கிருஷ்ணரை பாத்தீங்களா? நான் தான் கிருஷ்ணா. இல்ல இல்ல, நீங்க கிடையாது, எங்க கிருஷ்ணா உங்கள மாதிரி இருக்க மாட்டேன். அப்புறம் ராதாராணி தேடிட்டு வராங்க. ஆச்சாரியர் என்ன சொல்றாங்க? ராதாராணியை பார்த்தோன்னே கிருஷ்ணனால தன்னை மறைச்சிக்க முடியல. 2 கை மெல்ட் ஆயிடுச்சு கிருஷ்ணா. கிருஷ்ணனால ஸ்ரீமதி ராதாராணியை பார்த்த உடனே கிருஷ்ணா தன் பிரேம ராதை மேல உள்ள பிரேமத்தினால கிருஷ்ணனால தன்னை மறைச்சிக்க முடியாது. பிரபா என்ன சொல்றாரு ஒரு கிளாஸ்ல, இது எட்டர்னலி காம்படிஷன் கோயிங் ஆன். ஜீடேட் ஆகி குரிலாகுடி ஒரு பெங்கால் லாங்குவேஜ் சொல்லுவார், வேர்ட் சொல்லுவார். சொல்லிட்டு கிருஷ்ணர் முன்னாடி ராதாராணி வந்து நிற்கும் போது கிருஷ்ணர் ரொம்ப அழகா இருப்பார். கிருஷ்ணரை பார்த்தோன்னே ராதாராணி ரொம்ப அழகாயிடுவாங்க. ராதாராணி பார்த்தோன்னே கிருஷ்ணர் ரொம்ப அழகாயிடும். இப்படியே காம்படிஷன், 2 பேரும் அழகாயிட்டே இருக்கும். எட்டர்னலி பியூட்டி, எட்டர்னல் பியூட்டி. அதனால இதுதான் மெயின் ரீசன். ஆச்சாரியர்கள் வந்து இதை தவிர்க்கிறாங்க. இந்த மாதிரி ராதாஸ்ரீ பண்டிகையில நம்ம ராதையோட கீர்த்தன் பாடலாம், ராதாராணி பற்றி பேசலாம், புகழ். ஒரு நாள் மட்டும், இந்த ஒரு நாள் மட்டும் ராதாராணியை பற்றி பேசுவதற்கும் பாடுவதற்கும் நமக்கு சந்தர்ப்பம். மற்ற நாள் எல்லாம் வந்து ராதாராணி புகழ் பாடுறதுக்கோ பேசுறதுக்கோ நமக்கு எந்த அருகதி கிடையாது. இன்னைக்கு அவங்களுடைய திருவதார தினமா இருக்கிறதுனால நம்ம அவங்களை புகழ்றோம், நம்மளுடைய பியூரிபிகேஷனுக்காக. இல்லாட்டி ராதாராணியை பத்தி பேச என்ன அருகதி இருக்கு? கிருஷ்ணரை உதறி தள்ளிட்டு வந்தவங்க நம்ம. கிருஷ்ணரை உதறி தள்ளிட்டு வந்தவங்க கிருஷ்ணர் கூட இருக்கிற ராதாராணி பத்தி எப்படி புரிஞ்சுக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. கிருஷ்ணரை உதறி தள்ளிட்டு வந்த நம்ம எப்பவுமே கிருஷ்ணர் தான் உலகம் இருக்கக்கூடிய ராதாராணி பத்தி எப்படி பேச முடியும்? எப்படி அவங்க பாவத்தை எப்படி யூகிக்க முடியும்? எப்படி சொல்ல முடியும்? எப்படி வர்ணிக்க முடியும்? என்ன தகுதி இருக்கு? வெரி டிஃபிகல்ட். மனது தூய்மை அடையாம நம்ம ராதாராணியுடைய பக்தியை புரிஞ்சுக்க முடியாது. நம்ம இதயம் தூய்மை அடையாம ஸ்ரீமதி ராதாராணியுடைய தெய்வீகமான குணங்கள், அவங்க லீலைகளை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும். பகவானுக்கும் ஸ்ரீமதி ராதாராணிக்குள்ள அன்பு பரிமாற்றம். ராதா தத்துவம். பகவான்றது பல்வேறு தத்துவங்கள் தோன்றும். சக்தி தத்துவம், ஸ்ரீ பூ நீலா, 3 சக்தி இருக்கு. ஸ்ரீ சக்தி, பூசக்தி, நீலா சக்தி. சக்தி தத்துவம்.
நாம தத்துவம் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நாம தத்துவம். பிரேம தத்துவம் சைதன்ய மகாபிரபு. அப்புறம் விஷ்ணு தத்துவம் ராமர் நரசிங்கர் வராக. ஜீவ தத்துவம் உயிர்வாளிங்க. சிவ தத்துவம் லார்ட் சிவா. ராதா தத்துவம் ஸ்ரீமதி ராதா. பாருங்க, நம்ம பலராம் பூர்ணிமா அன்னைக்கு பேசிட்டு இருந்தோம், ஞாபகம் இருக்கா? கிருஷ்ணருடைய கருணை வேணும் என்ன பண்ணும்? கிருஷ்ணருடைய கருணை எல்லாருக்கும் வேணும். ஆமா, எல்லாம் கை தூக்கிடுவாங்க. ஆமா, கிருஷ்ணருடைய கருணை எங்களுக்கு வேணும். அப்ப என்ன பண்ணும்? பலராமரா ராதாரணியா? ராதாரணியோட கருணை இருந்தா பலராம் கருணை, கிருஷ்ணருடைய கருணை கிடைக்குமா? பலராமுடைய கருணை இருந்தா கிடைக்குமா? அஹ்? ரெண்டுமே உண்டு. ஒன்று வந்து சகா பாவம், இன்னொன்று சகி பாவம். அஹ்? பலராமருடைய சகாக்கள், அதாவது கோபர்கள். பலராமர் வந்து அதான் கிருஷ்ணாவுடைய கருணை வேணும்னா ஒண்ணு பலராமர் மூலமா அப்ரோச் பண்ணும், இல்ல ராஜராணி மூலமா அப்ரோச். ஒண்ணு கோபிகள் சகிகள், இன்னொன்னு கோபர்கள் சகாக்கள். அப்ப கிருஷ்ணாவுடைய கருணை வேணும்னா எனக்கு முதல்ல பலராமன் அப்ரோச் பண்ணும், ஸ்ரீமதி ராஜராணி அப்ரோச் பண்ணும். தாயாருடைய கருணை இல்லாம கிருஷ்ணாவுடைய கருணை இல்லை இல்லையா? நம்ம கிருஷ்ணா ராதான்னு சொல்லுமோ ராதே கிருஷ்ணன் சொல்லணும். ராதா கிருஷ்ணா. லட்சுமி நாராயண் சொல்லுமா நாராயண லட்சுமி சொல்றோமா? லட்சுமி நாராயணன். சீதாராமன் சொல்றோமா ராமன் சீதான்னு சொல்றோமா? சீதாராமன். ஜானகி ராமன் சொல்றோமா ராமன் ஜானகின்னு சொல்றோமா? ஜானகி ராமன். ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணா. ஸ்ரீங்கிறது லட்சுமி இல்லையா? சோ எப்படி பார்த்தாலும் தாயார் தான் பிரதானம். ஒரு வீட்டுல அப்பா சம்பாதிக்கிறதா இருக்கலாம், அந்த குடும்பத்துல ரூல் பண்றது யாரு? அம்மா தான் இல்லையா? கரெக்டா இல்லையா? ஒரு ஃபேமிலியில இவர் வெளியில போய் சம்பாரிச்சு வருவாரு, வீட்டுல எலி வெளியில புலி. வீட்டுல எலி வெளியில புலி. வெளியில போய் நல்லா சம்பாதிக்கலாம், ஆனா வீட்டுக்கு வந்துட்டா வீட்டுக்காரம்மா என்ன சொல்றாங்களோ கேட்க. இது எங்க இருந்து வருது? இங்க வந்து ஆன்மீக லோகத்திலே கிருஷ்ணா வந்து ராதாராணி சொல்றது கேட்டு ராதாராணி ரெக்கமெண்ட் பண்ணணும். கிருஷ்ணா, இந்த பக்தர் நல்லா சேவை பண்றாங்க, உங்க கருணை கொடுங்க. பலராம் ரெக்கமெண்ட் பண்ணணும், கிருஷ்ணா அந்த பக்தரை நீ வந்து சேவை எடுத்துக்கோ. அவங்களுடைய அனுகிரகம். ஸ்ரீமதி ராதாராணியுடைய அனுகிரகம் இல்லாம நமக்கு கிருஷ்ணாவோட அனுகிரகம் கிடைக்காது. அப்போ ஸ்ரீமதி ராதாராணியுடைய அனுகிரகம் வேணா அவங்க யாருக்கு பிரியணுமே ஃபர்ஸ்ட்? அது சைதன்யம் அப்படியே கருணை இல்லாம பிரியாது. கன்ஃபார்ம். சைதன்யமா அப்படியே கருணை இல்லாம ராதாராணியுடைய தத்துவம் என்ன நமக்கு புரியாது. இன்னைக்கு நம்ம வந்து இஸ்கான்ல இருந்து ராதாராணியுடைய தத்துவங்களை ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறோம்னா அதுக்கு மெயின் ரீசன் வந்து சைதன்ய சரிதாமிர்தம். சைதன்ய சரிதாமிர்தம். So that is the main point. சரி, சைதன்யமா அப்படியே கருணை வேணும் என்ன பண்ணும்? நித்யானந்தனுடைய கருணை வேணும். நித்யானந்தனுடைய கருணை வேணும் என்ன பண்ணணும்? வைஷ்ணவருக்கு சேவை. பாயிண்ட். வைஷ்ணவருக்கு சேவை பண்ணாம குரு திருப்தி அடைய மாட்டார். குரு திருப்தி அடையாம நித்யானந்த குரு திருப்தி அடைய மாட்டார். நித்யானந்த குரு திருப்தி அடையாம சைதன்யமாப்பு திருப்தி அடைய மாட்டார். சைதன்யமாப்பு புரிஞ்சுக்காம சைதன்யமாப்பு நம்ம திருப்திப்படுத்தாம ராதாக்கு செல்லிக்குள்ள நுழையவே முடியாது. சரி, அப்ப இன்னும் ஓகே. இன்னும் இப்போ வந்து பார்த்தோம் சைதன்யமாப்பு மூலமா ஒரு பலராமர். இன்னொரு வழி இருக்கு பிருந்தாவனத்தில் நுழையிருக்கு. பிருந்தாவன் லீலை. பிருந்தாவன் லீலை நம்ம புரிஞ்சுக்கிட்டா இன்னொரு வழி இருக்கு. என்னது அது? சரி, ஆன்மீக குரு. ஆன்மீக குரு மூலமா பலராமர் மூலமா ராதாராணி மூலமா நம்ம பிருந்தாவன் லீலைய அனுபவிக்கலாம். அப்புறம் இன்னொன்னு மெயின். சரி, பிரபா புத்தகம் படிக்கலாம். அப்புறம் பிருந்தாவன் லீலையை புரிஞ்சுக்கணும்னா யாருடைய அனுகிரகம் வேணும்? துளசி தேவி. துளசி மகாராணிக்கு நமோ நமோ துளசி கிருஷ்ணா பிரயாசி நமோ நமோ रज राधा कृष्णा सेवा पावो ये अभिलाषी. ஓ பிருந்தாவனேஸ்வரி துளசி தேவி, உங்களை எனக்கு பணிவான வணக்கம்.
நீங்க பகவான் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானவங்க. பிருந்தாவனத்துல கிருஷ்ண லீலையில எனக்கு ஒரு இடம் கொடுங்க, ராதா கிருஷ்ண லீலையில எனக்கு ஒரு சேவை கொடுங்க, உங்க பாதத்துல தூசியா வச்சுக்கோங்க அப்படின்னு துளசி தேவியோட கருணை. பாருங்க துளசி எப்படி பகவானுக்கு சேவை பண்றாங்க. துளசி எப்படி பகவானுக்கு சேவை பண்றாங்க. ஏன் துளசி மாறன் அவ்வளவு உயர்ந்த பக்தி? துளசி மாறன் ஏன் சிறந்த பக்தர்? துளசி மாறனை கிருஷ்ணருக்கு எப்படி சேவை பண்றாங்க? கிருஷ்ணாவுக்கு பிரசாத நிவேதம் பண்ணும்போது பக்தர்கள் கையில துளசி மாறன் இருக்காரு. ஒரு பக்தர் வந்து என்ன பகவான் காப்பா ஆஃபர் பண்ணட்டும், அது மூலமா கிருஷ்ணா இந்த பிரசாதம் எடுத்துக்குவாங்க. அப்போ நாம சேவை பண்றதுக்கு துளசி மாறன் நமக்கு ஹெல்ப் பண்றாங்க. அதனால துளசி மாறனை கருணை எவ்வளவு அவசியம். சரி, இந்த பக்தர் போகா பண்ணிருக்காரு, நான் போகலைன்னா கிருஷ்ணர் சாப்பிட மாட்டேன். துளசி மாறாணி வராம கிருஷ்ணர் ஏத்துட்டுருவாரு, ஒரு பருக்கி கூட ஏத்துக்க மாட்டார். இதுல இருக்கு பத்ம புராணத்துல, துளசி இல்லாமல் கிருஷ்ணர் பூவோ உணவோ சந்தன தைலத்தையும் ஏற்றுக்கொள்வதில்லை. என்ன கொடுத்தாலும் அது துளசி இல்லைன்னா கிருஷ்ணர் ஏற்றுக்க மாட்டார். துளசி இல்லாமல் பகவான் கிருஷ்ணர் பூவோ இலையோ உணவோ சந்தன தைலமோ எதையும் ஏற்றுக்கொள்வதில்லை. அப்ப துளசி தேவி என்ன பண்ணாங்க? ஓ, இங்க ஒரு பக்தர் பகவானுக்கு சேவை பண்றாரு, நான் அவருக்கு அசிஸ்ட் பண்றேன். அவங்க துளசி தேவி வந்து என்ன நீங்க ஆஃபர் பண்ணா கிருஷ்ணர் அசப்ட் இருக்காரு. நான் உங்களை ரெக்கமெண்ட் பண்றேன் கிருஷ்ணா. கிருஷ்ணா, இந்த பக்தர் உங்களுக்கு பிரசாதம் பண்ணிருக்காரு, நீங்க சாப்பிடுங்க. துளசி அதுல உட்கார்ந்துக்கும் போது மாதிரி நம்ம பக்தருடைய கருணையை நம்பி ஒரு வழிபடுபவர் இன்னொன்னு வழிபாடு ஏற்றுக்கொள்பவர். ஒருத்தர் வழிபடுபவர் ஒன்று வழிபடப்படுபவர். கிருஷ்ணா வழிபடப்படுபவர், கோபிகள், ஸ்ரீமதி ராஜராணி இவங்கெல்லாம் வழிபடுறாங்க. நம்ம என்ன பண்றோம்? அவங்களையும் சேர்த்து வர்ஷிப் பண்றோம். அப்பதான் அவங்க கருணை, அவங்க மூலமா, ராஜராணி மூலமா கிருஷ்ணாவுடைய கருணை. ராணிக்கு ஸ்ரீமதி ராஜராணி பிரார்த்தனை பண்ணணும். ஓ ராஜாராணி, நீங்க கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானவங்க, எப்பவும் பகவானை சேவையில் ஈடுபடுத்திட்டு இருக்கீங்க. குழந்தைகள் தப்பு பண்ண அம்மா மன்னிச்சுட்டுருவாங்க. அதனால நீங்க பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சு எங்க குற்றங்கள்லாம் வந்து பொருட்படுத்தாம எங்களுக்கு நல்ல தூய பக்தி கொடுங்க. நான் கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடையணும், பகவான் நாமத்தை குற்றப்பட்டு ஜபிக்கணும், நாமத்தில் ருச்சி வரணும், ஆசீர்வாதம் பண்ணுங்க. जय श्री राधा महोत्सव की जय, श्रीमती राधा रानी की जय, श्री प्रभुपाद की जय।